உலகத்தோட 25% எண்ணெய் ட்ரேட் சொல்றோம், ஆயில் ட்ரேட், அது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் வழியா தான் நடக்குது. உலகத்துல 100 பேரல் ஆயில் போகுதுன்னா 25 பேரல் ஆயில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் பகுதியை கடந்துதான் மற்ற நாடுகளுக்கு செல்லுது. 20% LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸும் இந்த வழியா தான் போகுது. அப்போ இந்த பகுதி என்னைக்குமே புரிஞ்சுங்க, சோக் பாயிண்ட் அப்படின்னு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியில சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோக் பாயிண்ட் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் 24 மைல் மட்டுமே அகலமான ஒரு பகுதியும் போது இந்த இடத்துல வச்சு சண்டையிடுவது மிகப்பெரிய ராணுவங்களை கூட நீங்க சோக் பண்ணலாம், அடைச்சிடலாம். இந்த பகுதியை உங்களால் அடைக்க கூடுமானால் அந்த நாடுகளுக்கு நீங்க மிகப்பெரிய பாதிப்புகளை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்த முடியும். அப்போ உலகத்தோட 25% என்ன இந்த வழியா தான் போகுதுங்கும் போது இதை நீங்க தடை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப எண்ணெய் சப்ளை யாரும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்தோட யாரும் கப்பல் அனுப்பி எண்ணெய் எடுக்க மாட்டான். அப்போ இன்சூரன்ஸ் அந்த கம்பெனிஸ் கொடுக்காது. இப்படி நிறைய வரும்போது எண்ணெய் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் வழியா எண்ணெய் வராம இருக்கும்போது உலகத்துடைய எண்ணெய் ஆயில் ட்ரேட் சொல்லணும், அது பாதிக்கப்படும். பெட்ரோலியம் விலை பயங்கரமாக ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஈரான் சொல்லிருச்சு, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸ் நான் பிளாக் பண்ணிட்டேன், யார் உள்ள எண்ணெய் வாங்க போனாலும் அதற்கு நான் பொறுப்பல்ல, அவர்களுடைய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டால் அதற்கு நான் பொறுப்பில்லைன்னு ஈரான் சொல்லிருச்சு.